நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. உங்ககிட்ட நாங்க நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நாங்க உங்களுக்கு செஞ்ச உதவி எனக்கு உதவியாவே இருக்கட்டும். இது எங்களோட வாழ்க்கை, நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போறோம். இதுக்கு மேலே தயவு செஞ்சு யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவர் அப்படி பேசிட்டாருன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கா? அவன் அப்படி பேசுறதுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குமா, அதான் அவன் அப்படி பேசிட்டான். அவர் யாரு சார்? உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? அவன் என்னோட பாலிய சிநேகிதம்மா. இன்னைக்கு நாங்க காரு, பங்களா, சொத்து, சொகம்னு இவ்வளவு பெரிய அந்தஸ்தோட இந்த சொசைட்டில மரியாதையா வாழறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே அவன்தான். மாமா, என் அப்பா உங்களுக்கு செஞ்ச தியாகத்தை மனசாட்சியோட நினைச்சு பாக்குறீங்க. உங்களுக்குள்ளேயும் ஹீரோ இருக்கு. இப்படிலாம் நீங்க பேசுறத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. அவராலதான் நீங்க இந்த நிலைமைக்கு உயர்ந்தேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் சார் அவரு மட்டும் அந்த நிலைமையிலே இருக்காக? அவருக்கு நீங்க எதுவுமே உதவி செய்யலையா? பெருசா உதவி பண்ணலனாலும் மாசா மாசம் அவன் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு அனுப்பதாமா செய்யறோம். ஆனா நாங்க கொடுத்த வாக்குறுதியை செய்ய விடாம காலமும் நேரமும் எங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குமா, அந்த பொண்ண எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறோன்னு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நாங்க அவனுக்கு வாக்கு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு எங்க லெவல் வேற இடத்துக்கு போயிடுச்சு. அதனால கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம ஆயிடுச்சு. அந்த கோவத்துலதான் அவன் அப்படியெல்லாம் பேசுறான். அவன் பொண்ண என் மருமகளை ஆக்கிக்கணும்னு என் மனசுல ஒரு ஓரமா எண்ணம் இருக்குதாமா செய்யுது. ஆனா என் மனைவி ஆதிசங்கரி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன் சார் ஆதிசங்கரி மேடம்க்கு நீங்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்கலாம்ல? இல்லம்மா, அவளை பொறுத்த வரைக்கும் என் நண்பர் செஞ்ச தியாகத்துக்கு இத்தனை வருஷமா அவனுக்கு தேவையான பண உதவியை செஞ்சிட்டோம். இன்னும் பணம் தேவைன்னாலும் கொடுப்போம். அதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறா. தன்னோட லெவலுக்கு தகுந்த இடத்துல தன்னோட மகனுக்கு சம்பந்தம் பார்க்கணும்னு அவ தீர்மானம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கா. தான் மகன் கல்யாணத்தை அவளோட மிகப்பெரிய கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஒரு முடிவை எடுத்துட்டான்னா அந்த முடிவுல இருந்து அவ எப்பவுமே பின்வாங்க மாட்டா. அந்த முடிவு தப்புன்னு நானும் என்னைக்கும் சொன்னதும் கிடையாது. அந்த முடிவு என்னைக்கும் தப்பானதும் கிடையாது. அதனாலதான் என்னால அவளை எதிர்த்து பேச முடியல. இதையெல்லாம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவன் படுற கஷ்டத்துக்கு அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்துலதான் நான் அவனை போய் பார்த்தேன். ஆனா அவன் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவன் செஞ்ச தியாகத்துக்கு அதெல்லாம் ஈடாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்தாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் தான் பதில் சொல்லணும். பாப்போம். எல்லாம் விதி. சுப்பிரமணி மாமா பழச இன்னும் மறக்கல. மாமாவோட மனசை மாத்துறது ரொம்ப சுலபம். ஆனா மாத்த வேண்டியது ஆதிசங்கரி அத்தைய மட்டும்தான். முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்கலாம். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. கல்லா இருக்கிற ஆதிசங்கரி அத்தையோட மனச
பனிக்கட்டியா மாத்துவோம். மாத்தியே தீரணும். நில்லடி. என்ன பாக்குற? இங்க வா. சொல்லுங்க மேடம். எங்க 2 பேருக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க மேடம். மம்மி, இவளை இப்படியே டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி எதுக்குடா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சு இவளாவே இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிக்காம ஓடுற அளவுக்கு பண்ணணும் மம்மி. அதுதான் என் ஆசை. எப்பவுமே எதிரிங்க கிட்ட நேருக்கு நேரா மோதுறத விட மோதுறதே தெரியாம அவங்க அசந்த நேரம் பார்த்து அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம கையில எடுத்தோம்னா எப்பவும் நமக்கு பிரச்சனையும் வராது, அதே நேரத்துக்கு தோல்விங்கிறதும் வராது. பாஞ்சு அடிக்கிறத விட பதுங்கி அடிக்கணும்னு சொல்ற. கரெக்டா மம்மி? இந்த வேலைக்காரிய அப்படிதான் அடிக்கணும். அப்பதான் நமக்கும் ஆண்டி கிட்ட கெட்ட பேர் வராது. ஆனா இந்த வேலைக்காரிய பார்த்தா எனக்கு கோவம் வந்துருதா? இமீடியட்டா அவளை டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது. என்னதான் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் அத ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கான இயல்பான குணத்தை நாம நினைச்சாலும் மாத்த முடியாது. அதனால நமக்கு என்ன வருதோ அத பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா பாத்துப்போம். அந்த காயத்ரியே டார்ச்சர் பண்ணணும் அதானே நீ சொல்ற? பண்ணிருவோம். இந்தாங்க. காஃபி குடுத்துட்டல்ல, நீ போ.